கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பாரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. இந்த லெந்து கால தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆவியில் எளிமை. இது மத்தேயு 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனத்துல ஆண்டவர் நமக்கு 2 ஆசீர்வாதங்களை வச்சிருக்காரு. நம்ம ஆவியில எளிமை உள்ளவர்களாக இருந்தா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கிறோம், அதாவது பூமியில பாக்கியவான்களா இருக்கிறோம். அடுத்தது பரலோக ஆசீர்வாதம், தேவனோடு இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அது பிறகு நம்ம எப்படிப்பட்ட ஆவியில நம்ம இருக்கணுங்கிறத ஏசாயா 57:15 பாருங்க. நொறுங்குண்டு பணிந்த ஆவியில் ஒரு இடத்துல நான் வாசம் பண்ணுவேன். அதாவது நம்மளோட பாவங்கள், குற்றங்கள், குறைகள், தவறுகளெல்லாம் உண்மையான ஒரு வருத்தம் அது நமக்குள்ள இருக்கணும். அடுத்தது தேவனுக்கு முன்பாக நம்ம மிகுந்த மனத்தாழ்மையோட நிற்கணுங்கிறதையும் ஆண்டவர் விரும்புகிறாரு. நமக்குள்ள ஒரு மன மாற்றம், ஒரு சேஞ்ச், நமக்கு முந்தின வாழ்க்கையோட ஒரு 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 வித்தியாசமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை நீங்க ஆயக்காரன் பரிசேன் பற்றி ஒரு சில காரியங்கள் இந்த இடத்துல பார்ப்போம். ஆயக்காரன் என்ன பண்றான்? ஆயக்காரனும் பரிசேனும் தேவாலயத்துக்கு போறாங்க. அங்க போய் ஜெபம் பண்ணும்போது பரிசேன் நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறான். நான் தசவாங்க கொடுக்குறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், அதை செய்றேன், இதை செய்றேங்கிறான். ஆனா அந்த ஆயக்காரன் சொல்லி வானத்துக்கும் தன்னோட கண்களை ஏறெடுக்க தெரியும். ஏன்னா ஆண்டவர் உன்னதமானவர், அவரை பார்க்கறது கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறான். அடுத்தது மார்பில் அடிச்சுட்டு தேவனே பாவியாகி என் மேல கிருபையா இருங்க, நீதிமான் ஆக்கப்பட்டவனா அந்த ஆயக்காரன் சொல்றத பார்க்கிறோம். அப்போ தன்னைத்தான தாழ்த்துகிறவனை ஆண்டவர் உயர்த்துகிறார். அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னா ஏசப்பா தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு சிலுவையில தன்னைத்தான தாழ்த்தினார். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? பூலோகத்தில் உள்ளவங்க, வானத்தில் உள்ளவங்க எல்லாரும் அவரை பணிந்து கொள்ளும்படி அவரை உயர்த்தினதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம இந்த நாட்கள்ல நம்ம ஆவியில எளிமை உள்ளவர்களா மாறணும்னு விரும்புறாரு. நீதிமொழிகள் 20:27 பார்த்தீங்கன்னா அதுல மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அது உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த லூக்கா 16:15 கொடுத்திருக்கு. நம்ம இருதயத்தை அவர் அறிந்திருக்காரு. நம்ம என்னென்னலாம் மனுஷருக்குள்ள எதெல்லாம் மேன்மையா நம்ம வச்சிருக்கோமோ அதெல்லாம் ஆண்டவருக்கு என்னச்சுதான் அருவருப்பா இருக்குதுன்னு சொல்றாரு. நம்ம கிட்ட எவ்வளோ மேன்மை, நம்மளையே குறித்து ஒரு பெரிய ஒரு பெருமை நமக்கு இருக்கும். என்னென்ன காரியங்கள், கோபமா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், நான் இதுல இருந்து என்னால மாறவே முடியாது, விட்டு கொடுக்க முடியாத நிறைய குணங்கள் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா அந்த மேன்மையான காரியங்கள்ல இந்த காலத்துல எல்லாத்தையுமே ஆண்டவர் பாதத்துல சரண்டர் பண்ண சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. ஏன்னா அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். அப்படிப்பட்ட ஆவியில அவர் வாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. 1 பேதுரு 3:4 நீங்க பாத்தீங்கன்னா அதுல அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்துல மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரம். நம்ம இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நமக்கு சாந்தம், நம்ம இருதயத்துல எந்த காரியமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு சாந்தம், அமைதல், நமக்குள்ள கோபம், எரிச்சல் எல்லாத்தையும் விட்டு இந்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது நம்ம இருதயத்துல அமைந்திருக்கிற ஒரு குணமா, மறைந்திருக்கிற ஒரு குணமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இப்படிப்பட்ட காரியங்களை இந்த சகோதரிகளாகி நாம கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். இந்த காலங்கள் நமக்கு எந்த காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, இது சுத்திகரிப்பின் நாட்கள். இந்த காலங்களை நம்மள நிதானித்து ஆராய்ந்து பார்க்க, சுத்திகரிக்க நம்ம தேவனை அழைக்கிறார். சங்கீதம் 15:2-3-4-5 பார்த்தீங்கன்னா யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், அவன் செய்ய வேண்டிய காரியங்களை கொடுத்து போட்டிருக்கு. அடுத்தது சங்கீதம் 24:4-5 அதே காரியங்கள் வருது. அவன் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வான் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. கண்டிப்பா இந்த பகுதிகளை நீங்க வாசித்து தியானம் பண்ண நான் உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மளோட ஆவியில நம்ம எளிமையா இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு, நம்ம ராஜ்யத்தை கட்டுறதுக்கு
அதுக்கு தகுதியுள்ளவர்களாக மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. இசப்பா உங்கள் கர்த்தர்களை தாழ்த்தி ஒப்புடுக்கிற தகப்பனே, அப்பா ஆவியில் நாங்கள் எப்படி நடக்கணும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்க. இசப்பா உங்கள் பாதைகளை நடத்துங்க. அந்த நாள்லேயும் தகப்பனே இருமையான ஒரு நல்ல தருணத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ப்ரே ஃபார் மினிஸ்ட்ரிக்காக நன்றி செலுத்துகிறோம். நடுத்தர மகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தாழ்த்தி ஒப்புடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.